அனைவருக்கும் வணக்கம். இந்த இதில் இயர்ஸ் ஷார்ட்கட் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோ நிச்சயமாக டாப்ளர் எஃபெக்ட் ஃபார்முலாக்களை கதையாக சொல்கிறது தான். யூடியூப் வரலாற்றிலேயே ஒரு ஃபார்முலாவை கதையாக சொல்ல போகிற ஒரே ஆள் நான் தான். சரிங்களா? அதில் சந்தோஷம் எனக்கு. இப்போ இயர்ஸ் ஷார்ட்கட் பற்றி பார்க்கலாம். 1940 ஆகஸ்ட் 4 தனிநபர் சத்தியாகிரகம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 வயசில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்க்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த 40 வயசில் இந்த பொதுவாக ஆவரேஜாக 40 வயசில் ஆண்கள் பெண்களுக்கு அந்த ஹார்மோன்கள் சேஞ்சு நடக்கும். அதாவது இந்த மெனோபாஸ்ங்கிறது 40 அது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 45 ஆயிரம் இந்தியன் விமென்ஸுக்கு. அமெரிக்கன் விமென்ஸுக்கு 50, 51 ஆகிடும். சரியா? ஆனால் இந்த 40ங்கிறதா நம்ம சம்பிரதாயப்படி சொல்கிறது. 40 வயசில் மெனோபாஸ், அது மாதிரி ஆண்ட்ரோபாஸ்னு ஒன்று ஆண்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு பெரிய மெனோபாஸ் அளவுக்கு தெரியலாம் செய்யாது. அதுவே எனக்கு தெரிந்த வரையில் உடற்பயிற்சி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதில் பெரிய வித்தியாசமே தெரியாது. சரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 40 வயதில் நாய் குணம். சரி 40 வயசு அப்போ என்ன அது கிரகம் பிடிக்குது. சரியா? 40 வயசில் கிரகம் பிடிக்குது. ஏன் அப்படின்னா அப்போ எரிஞ்சு விழுவாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் மெனோபாஸ் டைமில் அவங்களுக்கு எரிஞ்சு விழுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத கோபங்கள் வரும். அப்போ என்ன ஆகுன்னா அது கிரகம் பிடிச்ச மாதிரி. அப்போ என்ன தனிநபராக தான் இருக்கணும். அம்மாவாக இருந்தாலும் பிள்ளைகிட்டையோ கணவர்கிட்டையோ பிள்ளைகிட்டையோ அவங்க எரிஞ்சு விழுந்தால் என்ன பண்ணணும்? எல்லாம் விட்டுட்டு போயிடும். தனிநபராக தான் இருக்கணும் கடைசி. இல்லது பக்கத்துலேயே வரமாட்டாங்க. அம்மாக்கிட்டே சரியாக பேச மாட்டாங்க. அந்த டைமில் அப்படி தான் நடக்கும் இல்லையா? தனிநபர் ஆயிடுவாங்க. தனிநபர் சத்தியாகிரகம். சரியா? ஆக அது ஒரு நன்கொடை அல்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக அது ஒரு நன்கொடை அல்ல. எது? மெனோபாஸ். அடுத்தது 4-2 4ங்கிறத காலுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4-2 கால் 2ஆக உடஞ்சா என்ன ஆகும்னா ரிப்ஸ், அதாவது எலும்பு உடஞ்சிரும். சரியா? அடுத்து என்னது? வெள்ளையினை வெளியேறு. என்ன அப்படின்னா அந்த எலும்பு வெள்ளையாக தான் இருக்கும் இல்லையா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 45. இப்போ 4-5 சிம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. 10 சிம் இருந்தால் ஜெயிலில் போட போகிறாங்க. 4-5 அப்போ சிம் லா என்ன சொல்லுதுன்னா 4-5 சிம் இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. 4-5 9 சிம் வரைக்கும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் 4-6 4-6 அடித்து சுதந்திரத்துக்கு 4 ரன்ஸ் 6 ரன்ஸாக அடித்து சுதந்திரத்துக்கு கடைசி நேரத்தில் 4 ரன்னாக அடித்து 6 ரன்னாக அடித்து வெற்றியை தேடித்தர்ற மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம இந்திய விடுதலைக்கு உதவி ராயல் இந்திய கடற்படை புரட்சி. சரியா? இதே நேரத்தில் தான் அமைச்சரவை தூதுக்குழு வருது. இடைக்கால அரசை நியமிக்கிறாங்க. சரியா? 1947 இந்திய சுதந்திரம். அது தெரியும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்திய தேசிய முக்கிய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தா 1927 சைமன் குழு 2-7 புரண்டு எழுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மண்ணில் புரண்டு இருந்துச்சா என்ன ஆகுன்னா மண் புழு இதெல்லாம் கூட நம்ம மேலே ஒட்ட வாய்ப்பு இருக்குது. மண் குழுங்கிறது மண் புழு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1928 மோதிலால் நேரு அறிக்கை. அது எனக்கு ஷார்ட்கட் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. வேணால் சும்மா ஒரு மொக்கையான ஷார்ட்கட்னா 2 எட்டு எடுத்து வச்சு ஓடி போனால் தான் மோத முடியும். மோதுறது இப்போ ஆடே பார்த்தீங்கன்னா 2 எட்டு பின்னாடி எடுத்து வச்சு தான் மோதும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 29 லாகூர். லாகூர் 2 பக்கமும் சரி இது சரியாக தெரில எனக்கு, அதை விட்டுலாம். அதுக்கப்புறம் மூப்புன்னு வச்சுக்கோங்க. மூப்பு உப்பு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு சத்தியாகிரகம். அதுக்கப்புறம் முதலாவது வட்டமேஜை மாநாடு 3-0. இந்த வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 2வது வட்டமேஜை, 32 3வது வட்டமேஜை. இதில் 32ல் தான் பூனா ஒப்பந்தம் நடக்குது. வகுப்பு வாரி இந்த பூனா ஒப்பந்தம் நடக்குது. இப்போ 31ல் காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்குது. சரிங்களா? ஒரு நபர் இந்தியாவின் சார்பாக 1931 ஒரு நபர் யார் இந்த ஒப்பந்தத்தில் கலந்துக்கிறான்னா காந்தி. 32ல் 2 நபர் இருக்காங்க. யார்? நம்ம காந்தி, நம்ம அம்பேத்கருடைய ஒப்பந்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1925 சுயமரியாதை இயக்கம். இப்போ 25னா மீதி 75 குவார்ட்ரு போட்டால் என்ன ஆகுன்னா சுயமரியாதைலாம் போயிடும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 1905 வங்கப்பிரிவினை சுதேசி இயக்கம். என்ன 5ன்னு என்ன பயப்படுறது? வங்கப்பிரிவினைக்கு அஞ்சியதால் சுதேசி இயக்கம் உருவானது. சரியா?
அடுத்து வந்து பாருங்கள் 1906 வந்து கப்பல் போகும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அழகன் குளத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுலேருந்து அப்படியே நேரடியாக கப்பல் கடலில் போய் சேர்ந்துரும். அதனால் 6 கப்பல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுதேசி நீராவி கப்பல் துவக்கம். அடுத்து வந்து 1916 தன்னாட்சி இயக்கம், லக்னோ இயக்கம். 16 வயசில் வந்து நம்ம வந்து என்னென்னா சுயமாக முடிவெடுக்கணும்னு நினைப்போம். அது வந்து ஒரு 2 கட்ட வயசு. ஆனால் நமக்கு வந்து நம்ம தான் வந்து எல்லாத்தையும் முடிவெடுக்கணும்னு தோணும். ஆனால் என்ன அப்படின்னா அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் அது என்னது லக்கு. தன்னாட்சி இருந்தால் லக் அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 17 சம்ப்ரான் சத்தியாகிரகம். பதி அப்படின்னா வந்து மனைவி. மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா கணவனை வந்து சதிபதின்னு சொல்லுவாங்க. பதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சதியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிராணி போட்டு ஒரு காலத்தில் எழுப்பியிருக்காங்க. அந்த காலத்தில் காலத்தொட்டு கும்புறதெல்லாம் இருந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் வந்து 18 கேடா சத்தியாகிரகம். 18 வயசுல கெட்டு போக வாய்ப்பு அதிகம். ஏன்னா வந்து யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 18 வயது பூர்த்தி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால் கேடு அப்படிங்க அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 9 19 யார்? ஜாலியன் வாலாபாக்கில் ஆயுதங்களே இல்லாமல் கூடியிருந்த மக்களை பார்த்து துப்பாக்கியால் சுட்ட ஜெனரல் டயர் தான் 9. சரிங்களா? ரவுலட் சட்டம் அதோட தொடர்புடையது. அதுக்கப்புறம் வந்து 20 கிலாஃபத் ஒத்துழையாமை இயக்கம். இதை யாரு? கிலா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிகிறக்கா போட்டிருக்கேன். அந்த காலத்தில் வந்து எப்படின்னா ஒரு கிணறுக்குன்னா கிணறுக்கு நடுவில் ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு வந்து ஒரு நடைபாதை மாதிரி இருக்கும். கிணத்துல தண்ணி இருக்கும், ஆனால் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கல் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஆயிரும். என்னென்னா அவர் நடந்து போய் இந்த பாதி இந்த கயிறை இழுத்துட்டு அப்படியே போனார்னு வச்சுக்கோங்க, பாதி கிணத்துக்கு போயிடுவார். அப்போ வந்து தண்ணி வந்து அப்படி இழுப்பார், அப்படி உள்ளே போயிடும். சரிங்களா? இதான் வந்து கிலாமரம். அப்படி ஆக வந்து இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 கிலாமரம் 2 இருக்கும். அதில் இங்கே ஒரு பாரம், இங்கே ஒரு பாரம் இருக்கும். இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சௌரா 1922 ஒத்துழையாமை இயக்கம். இங்கே பாருங்கள், சவுன்னு 2 எழுத்து 2 வந்திருக்கு. ஒத்துழையாமை இயக்கம் இல்லை அப்படின்னா சௌரிமுடின்னு சொல்லுவாங்க. சௌரிமுடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தம். அதாவது என்னென்னா ஒத்துழைக்கிறதுன்னு அர்த்தம். அதான் சௌரிமுடி பார்த்தீங்கன்னா 2 அப்படி பின்னுவாங்க. பின்னுறதுனா என்ன? ஒத்துழைக்கிறது. அது 2 வந்து ஒன்றாக பிணைந்து ஒத்துழைத்தால் தான் என்ன பண்ணணும் சௌரிமுடியால் பிரயோஜனம். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 23 சுயராஜ்ய கட்சி துவக்கம். இது எனக்கு தெரியலங்க, ஷார்ட்கட்டு. பிரம்மஞான சபை 1875. இது ஆரம்பித்தது மேடம் ஃப்ளாவர்ட்ஸ்கி ஆல்காட். இடம் அமெரிக்கா. 1886 அடையாருக்கு மாற்றிடுறாங்க. பிரம்மஞானம் 1875. அதாவது முக்கால்வாசி அறிவு இருந்தால் வந்து ஞானம் கிடையாது, முழு அறிவு இருந்தால் தான் ஞானம் அப்படி ஆதரிச்சுங்க. அப்புறம் இதில் ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அயோத்திதாசர் பற்றி பார்க்குறோம். இவரில் வந்து பெரியாருக்கெல்லாம் முன்னோடி. சரிங்களா? ஆனால் பெரியாரோட இந்த பிரபலம் வந்து இவர் அடையலை, அவ்வளோதான் விஷயம். சரியா? அயோத்திதாசர் என்னென்ன ஆரம்பிச்சிருக்காருன்னு பாருங்கள். திராவிடன் 3 வரும். திராவிடர் கழகத்தை 1882 ஆரம்பிச்சிருக்காரு. திராவிட பண்டிட் இதழை 1885 ஆரம்பிச்சிருக்காரு. திராவிட மகாஜன சபையை 1891 ஆரம்பிச்சிருக்காரு. முதல் மாநாடு நீலகிரியில். இது தவிர அயோத்திதாசர் வந்து அத்வைதானந்த சபை ஆரம்பிச்சிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிடன் வந்தாலே அயோத்திதாசர் தான். திராவிடர் கழகம் 1882. சரியா? திராவிட பாண்டியன் இதழ், திராவிட மகாஜன சபை, இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புனே சர்வஜனிக் சபா, விதவை மறுமண சங்கம், தக்கான கல்விக் கழகம். இது எல்லாமே வந்து கோவிந்த ரானாடே. புனே சர்வஜனிக் சபா 7. சரியா? 7 ஏன்னா பூனை குறுக்க வந்து என்ன பண்ணணும்? பற்றி விட்டணும், எழுந்து போய் பதணும். 70 அப்படிங்க. விதவை மறுமண சங்கம் 1861. இப்போ வந்து 60ஆம் கல்யாணம் முடியுது, அதுக்கப்புறம் வந்து விதவை ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு பின் அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, அதனால சொல்கிறேன். தக்கான கல்விக்கெல்லாம் 1884. சரிங்களா? 8 4 வீலரில் 8 போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். 4 வீலர் 8 போடுற மாதிரி இருந்தால் என்ன நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு அங்கே வந்து பார்ப்பாங்க 8 போடுறோமா அப்படின்னு, 4 வீலர் 8 போடுறோமான்னு பார்ப்பாங்க. இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குதுன்னு தோணுது, நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1860 முதல் திருமண வயது சட்டம் வந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 61 வந்து விதவை மறுமண சட்டம். 1860 கல்யாணம் ஆகி 1861 விதவையான மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போனா இது ஒரு ஷார்ட்கட் தான். அடுத்து உவேசா வெளியிட்ட நூல் வருடங்கள். இதுக்கு நானாக ஒரு ஷார்ட்கட் உருவாயிருக்கேன். சீவக சிந்தாமணி. இதெல்லாம் எப்படிங்க 1800. இந்த சீவக சிந்தாமணி மட்டும்தான் வந்து முழு எழுத்துக்களை அப்படியே படிப்போம். இப்போ 3 4 5 6 7 8 8 அதில் ஒன்று குறைச்சிக்கோங்க, 7 அப்படி வச்சுக்கோங்க. 8 ஒன்று குறைச்சாச்சு 7 87. 10 பாட்டு 10 ஒன்று குறைச்சா 9
சரியா? அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிலப்பதிகாரம். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே தான் முழு லெட்டரை பார்ப்போம். அடுத்து வரதெல்லாம் எப்படின்னா அந்த துணை எழுதெல்லாம் சேர்த்து வாசிப்போம். சிலப்பதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பாருங்க. 9. சிலம்பு வந்து என்ன 2 காலில் போடுவாங்க. 9, 2 அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புறநானூறு 4ல் முடியுது. அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் பார்த்தாச்சு, புறநானூறு பார்த்தாச்சு. புறப்பொருள் வெண்பா மாலை 1795 அது தெரியல, அது ஷார்ட்கட். புறநானூறுக்கு அடுத்தது இந்த வருஷம் ஞாபகம் 1894, இது 95. புறப்புறன்னு வருது இல்லையா? புறநானூறுனா 4ல் முடியணும். புறப்பொருள் வெண்பா மாலைனா அதுக்கப்புறம் 5. அதுக்கப்புறம் வந்து மணிமேகலை. இப்போ வந்து மேகம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. இதெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு வழக்கம். இப்போ வந்து ஒரு நாள் இரவு மழை பெய்யுதா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நல்லா இருட்டினதுக்கப்புறம் நைட்டு இந்த பாருங்கள் 8 நைட்டுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா நான் இருட்டினதுக்கப்புறம் மேகத்தை பார்க்கணும். நீங்கள் பார்த்து அங்கே நட்சத்திரங்களே இல்லைன்னா அன்றைக்கி மழை பெய்யும்னு அர்த்தம். இது வந்து கிராமத்து வழக்கம். இப்படி தான் மழை பெய்யுமா கண்டுபிடிப்பாங்க. மேகத்தை நைட்டில் பார்க்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஐங்குறு 100 1903. 5 எப்போ 1 குறைப்போம், அங்கே 2 குறைக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1810 1904 இப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. இது தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படி என்றால் 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி துவக்கம் ஜோதி பாபுலே துவங்குறாரு. சரியா? எழுதிய நூல் வந்து குலாம்கரி. சத்யசோதக் சமாஜ் இவர் உருவாக்கியிருக்கார். இது வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? 5 அப்படின்னா 5றது என்ன? 5னா என்ன? ஒடுக்கப்பட்டவங்க. ஒடுக்கிறதுக்காக தான் அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் தான் வந்து அஞ்சுவாங்க. சரிங்களா? அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5 2 ஜாதிக்கு இடையில பிரச்சனை வரப்போ ஒடுக்கப்பட்டவங்க அஞ்சுவாங்க. அப்படிங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1907 வந்து சாது ஜன பரிபாலன சங்கம். சரியா? ஐயன்காளி இது ஆரம்பிச்சது. சாது பரிபாலன சங்கம், ஐயன்காளி, ஏழை மக்கள் பாதுகாப்பு இயக்கம். இதில் பாருங்கள், காளிக்கும் சாதுக்கும் ஆப்போசிட். சரிங்களா? அதை வச்சு இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாது எழுந்தால் காடு கொள்ளாது, சாடு மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு வரோம். சாது எழுந்தால் காடு கொள்ளாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7. சரிங்களா? 7 சாது காளி ஆப்போசிட். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 1875 முகமது ஆங்கில ஓரியண்டல் காலேஜ். இடம் வந்து அலிகார் நகர். சர் சையத் அகமது கான் 1920 பல்கலைக்கழகமானது. எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75னா 7.5 நீங்கள் அதில் வச்சுக்கலாம். முகமதியர்களும் ஆங்கிலேயர்கள் தான் வந்து நமக்கு வந்து 7.5. ஏன் கடைசி 600 வருஷம் அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்படி அதில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்றைய ஷார்ட்கட். அடுத்து வந்து டாப்லர் எஃபெக்ட் தான் போடுவேன். யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக ஃபார்முலா வந்து கதையாக சொல்ல போகிற ஆள் நான் தான். நன்றி, வணக்கம்.